கூட்டணியிலே அதிக முரண்பாடு இருக்கிற கூட்டணி எது என்கிற கேள்வியை வைத்து விவாதம் நடத்தப்படுகிறது. எனக்கு மரியாதைக்குரிய என்னுடைய இதய நேசிப்பிற்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் பேசுகிற போது, பெரியார் இல்லை என்றால், தமிழ்நாடு மட்டும் வழிகாட்டவில்லை என்றால், பீகார் குஜராத்தை நோக்கி நாங்கள் போகவில்லை, அமெரிக்காவை நோக்கி போகிறோம் என்றெல்லாம் சொன்னார். தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு வந்ததற்கு காரணம் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த உயரத்திலே வந்து நிற்கிறோம் என்றால் அதிக காலம் ஆண்டவர்கள் நாங்கள். இப்ப பிரச்சனை என்னன்னா, கூட்டணியிலே எது முரண்பாடு மிக்க கூட்டணி? கிமு கிபி என்கிற பிரச்சனையும் வந்தது. நான் கிபிக்கே வருகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் கூட சொன்னார், 2017க்கு பிறகு பேச முடியுமா? அவ்வளவு தூரம் வேண்டாம், 2019 பேசுகிறேன். மரியாதைக்குரிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த கூட்டணியிலே ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கு போனார், பாராளுமன்றத்தின் முன்னால் நின்றார், செய்தியாளர்களை பேட்டி எடுத்தார்கள். இன்றைக்கும் வலைதளத்திலே அந்த காணொளி இருக்கிறது. அவர் பேசினார், இனப்படுகொலைக்கு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி. நான் ஒரு நாளும் காங்கிரசின் தயவோடு பாராளுமன்றத்தை மிதித்ததில்லை, பிஜேபியின் ஆதரவோடு கூட வந்திருக்கிறேனே ஒழிய, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், பிஜேபியினுடைய ஆதரவோடு கூட வந்திருக்கிறேனே ஒழிய காங்கிரசின் ஆதரவோடு வந்ததில்லை என்று கிபிக்கும் ரொம்ப தள்ளித்தான் பேசினார். கூட்டணியிலே முரண்பாடே இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் குறிப்பிட்டு சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி போகிறவனெல்லாம் மற்ற கட்சிகளை சாப்பிட்டு விடுகிறது. ஒரு பிரச்சாரம் நீங்கள் வைக்கிறீர்கள், அது ஒரு விவாத பொருளாக எப்பொழுதுமே நீங்கள் பேசுகிறீர்கள். நான் அவருக்கு அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறேன், தமிழ்நாட்டிலே மன்னராட்சி நடக்கிறது, இது மக்களாட்சி இல்லை, வாரிசு அரசியல் நடக்கிறது என்று அதிமுக காரன் நான் சொன்னால் பரவாயில்லை, சொன்னவர்கள் யார் தெரியுமா? இதோ போன ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சொன்னது. சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இருந்தேன்னு சொல்லுங்க, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. அப்ப இருந்த, சரி சரி, பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்லிடுவோம். அப்போது துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை மாற்றியவர் யார் தெரியுமா? அண்ணன் ஷானவாஸ் அவர்களே, எந்த கட்சியை யார் சாப்பிடுகிறார்கள் என்பதை இப்பொழுது யோசித்து பார்க்கிறீர்களா? பாரதிய ஜனதா வந்தார். நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களினுடைய உழைப்பாலும் ரத்தத்தாலும் வேர்வையாலும் கட்டப்பட்ட இயக்கம். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. 2021 தேர்தல் நடைபெறுகிற போது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களும் சரி, அண்ணன் ஷானவாஸ் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் சரி, இவர்கள் எல்லாம் பேசியது என்ன தெரியுமா? அமித்ஷா வந்து விட்டார், 60 சீட்டு வாங்க போகிறார், அடிமையாக போகிறது அதிமுக. பேசினீர்களா இல்லையா? இப்பயும் சொன்னாரு 60 சீட் கேக்குறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து நின்றார், கொடுக்க மாட்டீங்களா? 60 பேச்சுவார்த்தை நடந்தது, 19 இடங்கள் வாங்கினார், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா உங்களிடம்? குறைந்தபட்சம் நாங்கள் தவறாக உங்களை பற்றி பேசிவிட்டோம், வருத்தம் தெரிவிக்கிறோம் என்றாவது ஒருவராக சொன்னீர்களா? ஆளுமை மிக்க தலைவர் என்று எங்கள் எடப்பாடியார் நிரூபித்த பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனமில்லை. அப்புறம் என்னென்னமோ பேசுறீங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாவின் படத்தை எடுத்து விட வேண்டுமோ அதிமுக. ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நான் அன்போடு நினைவுபடுத்த விரும்புகிறேன், கொள்கை கோட்பாடு என்று வந்தால் அண்ணா தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று தன்னுடைய கொள்கைகளை வைத்தது என்பது வெறும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய சம்பவம் அல்ல. உலகம் மானுடத்திற்கு அவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன தெரியுமா? மிட்டா மிராசுகளும் பண்ணையார்களும் ஆட்சி அதிகாரத்தை பரம்பரையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடூரம் நீக்கப்பட்டு உண்மையான குடியாட்சி அமுல்படுத்தப்பட வேண்டும். ஒரு கிளை செயலாளராக இருக்கிறவன் சாதாரண குடிமகனாக பிறந்தவன் நாட்டின் உயர் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக. இன்னைக்கு அந்த கொள்கை எந்த கட்சியிடம் இருக்கிறது என்பதை நான் ராஜீவ்காந்தி அவர்களினுடைய கவனத்திற்கே விட்டுவிடுகிறேன். கொள்கையில் தான் கூட்டணி என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், இந்தியாவையே இரண்டாக பிளந்து நிறுத்திய 2 கட்சிகள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும். இந்திய விடுதலைக்கு பிறகு நேர் எதிர் துருவத்தில் நின்றவர்கள். கிமுவிலும் சரி கிபியிலும் சரி, அவர்கள் கொள்கை மாறிவிட்டதாக என்றைக்காவது பேசியது உண்டா? கொள்கை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இதற்காக ஒன்றுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதை போல
தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற மக்கள் விரோத இந்த அரசாங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் திமுகவுக்கு எதிரான கட்சிகளை எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒன்றிணைக்கிறார். இதுதான் கூட்டணி. அமித்ஷா ஒன்றிணைக்கலையா? நாங்க தான் ஒன்றிணைக்கிறோம். இதுதான் பிரச்சனையே. ஹரி அவர்களுக்கு இந்த சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், வலிந்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணி முரண்பாட்டை நான் சுட்டிக்காட்டி விட்டேன். எங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணி முரண்பாடு என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. அமித்ஷா வந்து 60 சீட் போயிருமே. இப்படிதான் காலகாலம். நான் சொல்றேன், கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி அமைக்கும். எங்கள் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுதான் கூட்டணியின் முடிவு என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரும் சொல்லிவிட்டார். இதுதான் நிலைப்பாடு. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதெல்லாம் அங்க வரட்டும். நான் உங்ககிட்ட கேட்கறது, கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு கொதிக்கிறீங்களே, கிமு தான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக, ஹரி உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் 118 சீட்டு ஜெயிச்சா தான் தனித்த ஆட்சி இல்லையா? திமுக எத்தனை தொகுதியில் நின்றுச்சு? 112 தொகுதியில் நின்றுச்சு திமுக. கூட்டணி ஆட்சி. நேருவின் மகளே வருக, தமிழ்நாட்டிலும் நிலையான ஆட்சி தருக. பேசியவர் யாரு? நீங்கள். இன்றைக்கு எங்களை வந்து கூட்டணி ஆட்சிக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன், நிமிர்ந்த முதுகோடு நாங்கள் நிற்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. மிக தெளிவாக சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். அவ்வளவுதான். என்ன பெரிய மறுபடியும் இதே பேசிட்டு இருந்தா உண்மையாக போதா இது? அதே மாதிரி நான் சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கொள்கையை சமரசம் செய்த கட்சி அல்ல. அண்ணன் கூட கேட்டார், பிஜேபி சொன்னதை ஏதாவது அதிமுக மறுத்திருக்கா? அதிமுக சொன்னதை ஏதாவது பிஜேபி கேட்டிருக்கா? நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற போதுதான் பிஜேபி அந்த இருமொழி மும்மொழி கொள்கை என்பதை முன்மொழிந்தது. புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்தியாவிலேயே முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்றைக்கு அறிவித்தார், தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும், மும்மொழியை அனுமதிக்க மாட்டோம். கொள்கையில் மாறுபாடு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி. அவ்வளவுதானே. போய் டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்தீங்க. காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, ஸ்டாலின் கையெழுத்து போட்டார். பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து போனது, நாங்கள் ஆட்சியிலே பங்கெடுக்கவில்லை, ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதாவும் நாங்களும் எடுக்கணும் தான் நினைக்கிறோம். ஒரே ஒரு மனுஷன் தான் சொன்னார், சோழர் ஆண்ட பூமி, விவசாயிகளை அகதிகளாக வெளியேற்ற நான் அனுமதிக்க மாட்டேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்குகிறேன். பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் சார் செஞ்சோம். 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தோம். ஆளுநர் கையெழுத்து போடவில்லை. கருப்பு கொடியை தூக்கி கொண்டு ஆளுநர் வீட்டின் முன்னால் ஓடவில்லை. செய்தியாளர்களை கூப்பிட்டு நான் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் என்று கதை பேசவில்லை. அரசியல் அமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பயன்படுத்தினோம். அவசர சட்டம் போட்டார். எடுத்து பாருங்கள், இந்தியாவிலே முதல் முறை. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் திமுக தீர்மானம் நிறைவேற்றுது. நாங்களும் தானே ஆதரிச்சோம் சார். கொள்கை கோட்பாடு ஒன்றாக இருக்கும்போது, கோரிக்கை ஒன்றாக இருக்கும்போது அவர்களும் போராட்டம், நாங்களும் போராடுறோம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, நீட் தேர்வை கொண்டு வந்தது முதல்ல யாரு? இவங்க எங்களை பார்த்து ஐயோ நீட் தேர்வு ஐயோன்னு. சார், எங்கள் பொதுச் செயலாளர் வந்த பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வந்துச்சு சார். நீங்க அதனாலதான் சார் உங்களாலேயும் அதை தடுக்க முடியல. நீங்க சொன்னீங்கல்ல, வந்த பிறகு நான் ரகசியத்தை சொல்லுவோம், உடனே தடுத்துருவோம், முதல் கையெழுத்து. முடியாது. ஏன் முடியல? கோர்ட் ஆர்டர். இது பிரச்சனையா இருந்தா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிக்கலாம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சியில தான் உச்ச நீதிமன்றத்தில் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். அதே மாதிரி சில பேசுகிற போது அண்ணங்கள் சொல்லி கேட்டாங்க, மத்திய அரசு அவங்க ஆட்சிக்கு வந்தா விதிவிலக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு. அந்த கட்சிகள் எல்லாம் சொல்றது, பாஜக சொல்லுமா? இல்ல, நான் சொல்ல வைக்க முடியுமா? உச்ச நீதிமன்ற உத்தரவே என்னன்னா, ஒரு மாநிலத்திற்கு தனியாக நாங்கள் இதை கொடுக்க முடியாது என்பதுதான் உத்தரவு. இது யாரும் இது எதுக்கு பொய்ய பேசுறீங்க? மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் இப்படி மறுத்து கோர்ட் உத்தரவு மீறி அவசர சட்டங்கள் வந்திருக்குல்ல, இந்த அரசுல வந்திருக்குல்ல, மத்திய அரசுல. சார், நான் அதைத்தான் சார் கேட்கிறேன். கோர்ட்டினுடைய உத்தரவு ஒன்று இருக்கிறது. நீங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி மட்டும் வந்து விட்டால், காங்கிரஸ் வந்து விட்டால் நாங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எப்ப சார் சொல்றீங்க? நாட்டை ஆண்டுட்டு சார் 18 வருஷமா நீங்க அவங்களோட ஆட்சியில பங்கு. நான் சொல்லுகிறேன், அதிமுக கூட்டணியில இருந்தது. கூட்டணி ஆட்சியில் வெகு சொற்ப காலம். 18 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சியில இருந்து மந்திரி சபையில இடம்பெற்று ஆட்சியையே நடத்தியது திமுக. நீங்கள் அன்றைக்கு ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாய் திறந்து பேசல? ஏன் பேசல? ஏன் கச்சத்தீவை எடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு போராடல? எனவே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகும்
மிகப்பெரிய முரண்பாடுகளினுடைய உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி 2 அண்ணன்களும் நிறைய செய்திகளை சொல்லி பேசிட்டாங்க. தோழர் சண்முகம் பேசிய செய்திகளாகட்டும், அண்ணன் வேல்முருகன் பேசுனதெல்லாம் நான் இங்கே பேசணும்னு வைங்க. எனவே நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிற கூட்டணியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026க்கு அமைக்கப்பட இருக்கிற கூட்டணியும் சரி வலுவானதாக முழுமையானதாக இருக்கும். அதன் மீது அவதூறுகளை பரப்பி எப்படியாவது இதை சீரழிச்சலாமான்னு நீங்க பாக்குறீங்க பாருங்க. நிச்சயமாக நடக்காது. 26 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இரட்டை இலைக்கானது. வாழ்த்துக்கள், வணக்கம்.